நம்ம மக்கள் எல்லாருக்குமே எதெல்லாம் அதிகமா நம்ம பாக்குறோமோ தொடர்ந்து நம்ம கண்ணு முன்னாடி வருதோ அதெல்லாம் உண்மை அப்படின்னு நம்பக்கூடிய ஒரு உளவியல் நோய் இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா ஆடு மாடு வளர்க்கறதுலாம் அவமானம், கேவலம், ஆடு மாடு வளர்க்கறதுலாம் ஒரு பொருளாதார கொள்கை அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? நம்ம இந்தியால பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்கு. அதாவது இந்தியாவுக்கும் மற்ற நாடுகளுக்கும் இடையில நடக்கக்கூடிய இந்த மானிட்டரி டிரான்சாக்ஷன் தான் வந்து பாத்தீங்கன்னா பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல குறிப்பா வந்து கரண்ட் அக்கௌண்ட், கேபிட்டல் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி ரெண்டு விஷயம் இருக்கும். நீங்க கரண்ட் அக்கௌண்ட்டுக்குள்ள வந்தீங்க அப்படின்னா விசிபிள் பார்ட் அண்ட் இன்விசிபிள் பார்ட் அப்படின்னு இருக்கும். இந்த விசிபிள் பார்ட் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு பொருட்களை வந்து இந்தியா வந்து மற்ற நாடுக்கு வந்து ஏற்றுமதி பண்ணுது, எவ்வளவு வந்து இறக்குமதி பண்ணுது அப்படிங்கறத சொல்றதா இந்த விசிபிள் பார்ட். நம்ம எப்பயுமே வந்து கரண்ட் அக்கௌண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா இந்தியா வந்து டெபிசிட்ல தான் இருக்கும். ஏன்னா நம்ம ஏற்றுமதி பண்றதை விட இறக்குமதி தான் அதிகமா பண்றோம். இந்தியா வந்து எதெல்லாம் ஏற்றுமதி பண்ணுது அப்படின்னா நம்ம இன்ஜினியரிங் கூட்ஸ், பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ், பார்மாசூட்டிக்கல் இதெல்லாம் அதிகமா ஏற்றுமதி பண்றோம். இதுக்கு அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா ரைஸ், மீட்டு, பால் பொருட்கள், இந்த மாதிரி சீ ஃபுட்ஸ் இதெல்லாம் வந்து ஏற்றுமதி பண்றோம். ஆனா இந்தியா வந்து அதிகமா வந்து ஏற்றுமதி பண்றதை விட இறக்குமதி பண்ணிக்கிட்டு இருக்கோம். நமக்கு க்ரூட் ஆயில் வேணுமா அதிகமா இறக்குமதி பண்றோம், நமக்கு தங்கம் வேணுமா அதிகமா இறக்குமதி பண்றோம். அப்ப நம்மளுடைய ஏற்றுமதியில கவனம் செலுத்தணும். அப்ப எதெல்லாம் நம்ம ஏற்றுமதி அதிகரிக்க முடியுமோ அதுலதான் கவனம் செலுத்தி அதனுடைய உற்பத்தியை பெருக்கணும் அப்படிங்கிறத நாம் தமிழர் கட்சி தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கு. ஆனா இங்க ஒரு ஒரு நரேஷன் எப்படி கட்டமைக்கிறாங்க அப்படின்னா ஆடு மாடு மேய்க்கிறதுலாம் கேவலமான ஒரு விஷயம் அப்படின்னு கட்டமைக்கிறாங்க. டாக்டர் தான் ஆகணும், நான் கலெக்டர் தான் ஆகணும்னு சொல்றீங்க இல்லையா? நம்ம தமிழ்நாட்டுல ரெஜிஸ்டர்ட் டாக்டர் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 1,50,000 பேர் தான் ரெஜிஸ்டர்ட் டாக்டர்ஸே இருக்கிறாங்க. அப்ப இந்த 1,50,000 பேருக்காக தான் இந்த ஒட்டுமொத்த சமூகமும் எங்கதான் என்ன கலெக்டர்ஸ் ஆகணும்னு சொல்றீங்க. யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதி பாஸ் ஆகக்கூடியவங்க இந்தியால மொத்தம் ஒரு வருஷத்துக்கு ஒரு 1000 இருந்து 1200 பேர். அதுல கலெக்டர்ஸ் அப்படின்னா ஒரு 100 பேர் வந்து கலெக்டர் ஆகும். அப்ப அந்த 100 பேருக்கு தான் நீங்க வந்து போராடுறீங்களா என்ன? அப்ப அடித்தட்டு மக்களுக்காக பேசுறதுதான் நாம் தமிழர் கட்சி தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஆடு மாடு மேய்க்கிறது, இந்த கால்நடைகள் வளர்க்கிறது, மத்த எந்த தொழிலா இருந்தாலும் அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், அவங்களை ஆர்கனைஸ் செக்டாருக்குள்ள கொண்டு வரணும். இப்ப நீங்க வந்து ஒரு சர்வீஸ் செக்டார்ல ஒரு ஐடி கம்பெனி எடுத்துக்கிட்டீங்கன்னா அது ரொம்ப ஆர்கனைஸ்டா இருக்கும். யாரெல்லாம் வேலை செய்யறாங்க, அவங்களுக்கு என்னென்ன மாதிரி பெனிஃபிட்ஸ் இருக்கணும், எவ்வளவு மணி நேரம் வேலை செய்யணும், மாச சம்பளம் கரெக்டா போகணும், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எல்லாமே கரெக்டா ஃப்ரேம் பண்ணி ஒரு ஆர்கனைஸ் செக்டாருக்குள்ள கொண்டு வந்திருப்பாங்க. அதை தான் நம்ம எல்லா மக்களுக்குமான ஒரு விஷயமா பண்ணணுங்கிறதா சொல்லிட்டு இருக்கோம். அப்ப அவங்களுடைய உற்பத்தி பெருகும்போது நம்ம நாட்டுக்கான இந்த ஃபாரெக்ஸ் ரிசர்வ் அப்படிங்கிறதும் அதிகமாகும்.